Talkie. Hi everyone, welcome back to Nikki Talkie. நான் உங்கள் நிகிதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெருங்குடியில லொகேட் ஆயிருக்க The Fisherman's Wharf தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து டச் ஆஃப் கோவா இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போயிட்டு அவங்க ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி லாப்ஸ்டர்ஸ்லாம் நான் வந்து டிவியில தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நேர்ல பார்த்ததே இல்லை. செம பெருசா வேற இருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் இந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே, ஆமா டிஃபரண்ட் தான். என்னடி இது? ए डेस சாக்கை இதரக சார் ஏ கிளாவர் ஆக்சன் தெரியாம பார்த்து எல்லாரும் ஏனா உங்களுக்கு ஒரு தெரியாம பாருங்க எல்லாரும் காமிச்சு காட மேல இல்ல இப்போ நீங்க பார்த்த கடை என்ன கருத்து எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போ நீங்க பார்த்த கடை இல்ல 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 இல்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தெரியுதா? தெரியல. ஓகே போறேன். ஓகே. பால் வச்சுங்க. செக் பண்ணி காட்டுறேன். நீ காட்டுவா. ஆமா. ஓய் ஓய் இந்த பேப்பர் பால் வச்சிருக்கீங்க. பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற. ஆமா, ஒரு பால் இருக்கு. ஓகே ஓகே. எப்படிடா கையில வந்துட்டு ஸ்விங்கி பாருங்க, ஒரு பால் போட்டு ஸ்விங்கி பாருங்க. மைனா குருவி தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்கே வந்து அப்படியே மேஜிக் இதெல்லாம் பண்ணி சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கே வேற லெவல்ல இருந்துச்சுன்னா அப்போ ஃபுட்டு இன்னும் எப்படி இருக்க போதே தெரியல. பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்த ப்ரான் வந்து 200 கிராம்ஸ் இருக்கு. ஒரு கிராமோட ரேட் வந்து 6 rupees. ஸோ அது 200 கிராம்ஸ் இருக்குங்கிறதுனால அதோட ரேட் வந்து 1200 டிபெண்ட் ஆன் த வெயிட். தேங்க்யூ. நம்ம வந்து ஒரு 2-3 டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில்லி சிக்கன் வந்திருக்கு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் சிக்கன்ல வரதால டேஸ்ட் நல்லா இருக்கு. அது வந்து வெறும் சில்லி சிக்கன் கிடையாது, ஹனி சில்லி சிக்கன்.
அடுத்து நம்மளுக்கு வந்து வெஜ் லோடட் ஃப்ரைஸ் வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா மேல வந்து மஸ்டர்ட் சாஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க, பிளஸ் தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால டேஸ்ட் நல்லா இருக்கு. லைட்டா புளிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து நம்ம வந்து பட்டர் கார்லிக் ப்ரான் தான் சாப்பிட போறோம். நம்ம பாஸ்க்ல சாப்பிட்டோம்ல, லைட்டா அந்த மாதிரி இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு. பட் லைட்டா பச்சை வாடை அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்த டிஷ்ஷான ஸ்பைசி டைகர் ப்ரான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிளேட்டிங்கே பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் கோவாக்கு போனது இல்ல, ஸோ அதனால எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல கோவாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வருதான்னு. செம பெருசா இருக்கு. கட் பண்ண முடியல, அதனால அப்படியே எடுத்து நம்ம கடிப்போம். இவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா ஸ்பைசியா மசாலாவா இருக்கு. பார்க்கவும் நல்லா இருக்கு. இது வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா லைக் சீ ப்ரான் மாதிரி இல்ல, இது வந்து ஃபார்ம் ப்ரான் மாதிரி இருக்கு. பட் ஆனா டேஸ்ட் ஆனா உண்மையா நல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நாங்க சாப்பிட்டதுலயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் இது வந்து சவுத் இந்தியன் டிஷ் அப்படிங்கறதால ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. சிக்கன்ல நல்லா சாஃப்டாவும் உள்ள நல்லா மசாலாவும் இறங்கி டேஸ்டா இருக்கு. சவுத் இந்தியன், அதாவது நம்ம ஊரு டிஷ்னா நம்ம ஊரு டிஷ் தான் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து லாப்ஸ்டர் சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அதோட ஒரு ரேட் வந்து எவ்வளவுனா 5000. ஐயோ 5000க்கு கிழிஞ்சிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படி சொல்லிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. லைக் இங்கே கோவா ஸ்டைலில் இருந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதாகட்டும் எல்லாமே டேஸ்டாகவும் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. திங்க் ஹாப்பி, பி ஹாப்பி. பாய்.